அனைவருக்கும் நமஸ்காரங்கள். முரளிதரனும் கங்காதரனும் என்ற தலைப்பில் மார்கழி 6ஆம் நாள் பாசுரங்களை காண்போம். திருப்பாவை 6வது பாசுரத்தில் புள்ளும் சிலம்பின கான் என்று காலை பொழுது இனிதே துவங்கிவிட்டதற்கான அடையாளமாக பறவைகளின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா என்று வினவுகிறாள் கோதை. கருட வாகனனான விஷ்ணுவின் சங்கநாதமும் ஹரி ஹரி என்று அவனது நாமமும் ஒலிக்க கேட்காமல் உறங்குகிறாயே, எழுந்து வந்து பார்க்கடல் துயில் கொண்ட பரமனை பாடுவாய் என்று அழைக்கிறாள் கோதை. கண்ணனின் பால லீலைகளும் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. திருவெம்பாவை 6ஆம் பாடலில் மாணிக்க வாசகப் பெருமான் அதிகாலை வேளையில் உண்ணாமுலை அம்மையோடு வீதி உலா வரும் அண்ணாமலையானை காண உறங்கும் தோழிகளை எழுந்து வருமாறு அழைக்கிறார். விண்ணவரும் மன்னவரும் அறிய உண்ணா ஈசனின் திருவடி பெருமைகளை பாடிக்கொண்டு வந்துள்ளோம் நாங்கள். பாடல் வரிகள் நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசை பகராய். நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று நீ கூறிவிட்டு நீயே இவ்வாறு உறங்குவது சரியோ? உன் வார்த்தைகள் திசை மாறி போனதோ? உனக்கு வெட்கமில்லையோ என்று கோபிக்கின்றனர் தோழிகள். மாணிக்க வாசகப் பெருமான் பிடித்த 10 என்னும் திருவாசகப் பதிகத்தில் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் என்று பாடுகிறார். பேசும் வார்த்தைகள் உண்மையல்லாமல் பொய்ப்பேச்சுகளில் நேரத்தை வீணடிக்கும் புழுவினும் கீழ்பிறவியான எனக்கும் அருள் சொரிந்து நீ உன் கழலடியை காட்டி ஆட்கொண்டாய் என்று பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்ற திருவாசக பாடல். ராகம் மோகனம். திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எங்கு எழுந்து அருளுவது இனியே. திருச்சிற்றம்பலம்.